வணக்கம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஓவரால் வீக்ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. இதில அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் அப்டின்னா, நிஃப்டிய விட பேங்க் நிஃப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆம் கிட்டத்தட்ட 1.5%க்கு மேல நிஃப்டி லாஸ்ட் வீக்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. யுஎஸ் பயோ செக்யூர் ஆக்ட் இதுதான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்ட கம்ப்ளீட்டா டிரைவ் பண்ணியிருக்கு. பார்மா செக்டார் இன்கிரீஸ் ஆகுறதுக்கும் இந்த நியூஸ் தான் ரீசனா பார்க்கலாம். 2வது விஷயம் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவோட மார்க்கெட் ஒரு மோசமான ஃபால். செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருந்தது. இதுவரைக்கும் அதாவது இதில ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் ஹைல இருந்த இண்டெக்ஸு க்ளோசிங்ல ஒரு பெரிய டிராஸ்டிக் ஃபால். அப்ப திங்கட்கிழமை மார்க்கெட் என்ன நிலைமையில இருக்கும்? ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா? எதனால அமெரிக்காவோட மார்க்கெட் இறங்குச்சு? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட்க்கு தேவையான ஸ்டாக்கோட நியூஸு, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல், குளோபல் மார்க்கெட் இது எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப்பும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிலேருந்து பார்க்கலாம். 23 செப்டம்பருக்கு அப்புறம் ஒரு ஹையஸ்ட் லெவல்ல நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. 103 பாயிண்ட்டுக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா 0.4%. ஆனா ஓவரால் வீக்ல 1.5%. இதில கவனிக்கக்கூடியது என்னன்னா, நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் வீக்லி சார்ட்லயும், டே சார்ட்லயுமே புல்லிஷ் கேண்டில் தான். இப்ப நிஃப்டியோட சப்போர்ட் வந்து 24,850. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 25,450. பேங்க் நிஃப்டி கடந்த 10 வாரத்தோட ஹைய உடைச்சிருக்கு. இதில 56,610ல க்ளோஸ் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் 418 பாயிண்ட். ஓவரால் வீக்ல 1020 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.8% பேங்க் நிஃப்டி. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸா லாஸ்ட் வீக்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா, இந்த பக்கம் அப் சைட்ல ஒரு 400 பாயிண்ட், அதாவது 57,000. டவுன் சைட்ல ஒரு 600 பாயிண்ட் சப்போர்ட்ல இருக்கு. 56,000. இந்த 2 லெவல்ல எந்த லெவல் மேல க்ளோஸ் ஆகுதோ, இல்ல பிலோல க்ளோஸ் ஆகுதோ, ட்ரெண்ட் வந்து வீக்னஸோ இல்ல ஸ்ட்ரென்த்தனோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 56,000 டூ 57,000க்கு பிட்வீன்ல ஒரு கன்சாலிடேஷனோ இல்ல ஒரு நியூட்ரல் ஸ்டான்ஸ் யூஸ் பண்ணலாம். யுஎஸ் மார்க்கெட். இதுல நாஸ்டாக் இண்டெக்ஸ் தான் மோசமான ஒரு ஃபால். 3.5% ஒரே நாள்ல இறங்கியிருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 900 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. 1.9%. S&P 500 2.7%, 182 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? அதாவது இது வந்து மார்க்கெட் முடியிற வரைக்கும் இது வந்து ஃபால் ஆயிருந்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் 100% டாரிஃப் சைனாவுக்கு விதிச்சிருக்கிறாங்க. இது நவம்பர் 1ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இது என்ன அப்டேட் அப்டின்னா, ஏற்கனவே இருக்கிற டாரிஃபோட இந்த அடிஷனல் 100% ஆட் ஆகும். அப்ப ஏற்கனவே இருக்கிற என்ன டாரிஃப், என்னென்ன செக்டாருக்கு என்னென்ன டாரிஃப் இருக்கோ, அதுல இருந்து அடிஷனலா 100% ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மோசமான டெசிஷன். இது குளோபல் மார்க்கெட் மட்டும் இல்ல, அமெரிக்காவையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எதுக்காக சடனா இந்த டாரிஃப மறுபடியும் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவோட ரேர் எர்த், அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான மினரல்ஸ் வந்து சைனால இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. குளோபலுக்கு வந்து மூவ் ஆகுது. இப்ப சைனா வந்து அந்த ரேர் எர்த் மினரல்னா என்னன்னா, ஒரு மெட்டல் ரொம்ப கிரிட்டிக்கலான உதிரி பாகம் தயாரிக்கிறதுக்கோ, இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மூலப்பொருளா வந்து யூஸ் பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், கார், இந்த மாரி பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியில வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரேரா கிடைக்கக்கூடிய மெட்டல் தான் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சைனால தான் ரொம்ப மேக்ஸிமம் இதுக்கான ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சைனா விதிச்சதுனால தான் ட்ரம்ப் வந்து இப்போ 100% அடிஷனல் டாரிஃபா இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, கிரிட்டிக்கல் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதையும் அதில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யுஎஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறது இன்னொரு பிரச்சனையா பார்க்க முடியுது. இது வந்து குளோபலா மத்த கண்ட்ரீஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டா பார்க்கலாம். இதில ரொம்ப ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு மோசமான ஃபால் S&Pல வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னன்னா, 31.8% அவங்களோட விக்ஸ் இண்டெக்ஸ், அதாவது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 10 இயர் பாண்ட் யீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 4% கிராஸ் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய நெகட்டிவ். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரெண்ட் க்ரூட் நியர்லி 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு.
இதில எதிர்பார்ப்பு ஃபெடரல் ரிசர்வ் மேபி 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைக்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை மார்க்கெட்ல இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸா பார்க்கலாம். இப்போ இந்த சைனாவோட ரேர் எர்த் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறது, அமெரிக்காவோட இந்த டாரிஃப் வந்து இம்போஸ் பண்றதுக்கு காரணமா இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சைனா எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தைவான் செமிகண்டக்டர், அலிபாபா இந்த கம்பெனிஸ்க்குலாம் இது ஒரு பெரிய அளவுக்கு செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். யுஎஸ் பயோசெக்யூர் ஆக்ட் இதுவுமே சைனாவுக்கு வச்ச செக்கா தான் பார்க்க முடியுது. அதாவது பயோடெக் சப்ளை செயின் புரொடெக்ஷன் அண்ட் இதில வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சைனாலருந்து வரக்கூடிய டாமினேஷன் பயோடெக்னாலஜி கம்பெனிஸோட டாமினேஷன ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான இந்த ஒரு ஆக்ட் வந்து அமெரிக்கா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்தியால இருக்கிற ஃபார்மா செக்டாருக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ். அதனால தான் சிடிஎம்ஓ இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஃபார்மா ஸ்டாக்ஸ் வெள்ளிக்கிழமை இன்க்ரீஸ் ஆச்சு. டிவிஸ் லேப் 6%, நியூலண்ட் லேப் 3%, சிப்லா 3%, சிஞ்சின் இன்டர்நேஷனல் 2%, பிராமல் ஃபார்மா 2%, லாரஸ் நியர்லி 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி பில் லான்ச் பண்ணுறதுக்கான கவர்மெண்ட் வந்து ஃபீட்பேக் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பவர் செக்டார் நம்ம மண்டேன்றதில்ல. ஸோ கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இப்போது லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் வந்திருக்கிறது. ஓவரால் பவர் செக்டார் அடுத்தடுத்து வரப்போகிற நியூஸை பொறுத்து மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. வெள்ளிக்கிழமை குளோபல் கோல்டோட ரெக்கார்ட் ஹை மார்னிங் செஷனில் நடந்தது. ஆனால் ட்ரம்ப்போட டாரிஃப் இம்பேக்ட் மறுபடியும் ஒரு பெரிய த்ரெட்டனிங் கோல்டு அண்ட் சில்வரில் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் மண்டே மார்க்கெட்டில் கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது. எஃப்ஐஎஸோட சைடில் பையராகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாமே அமெரிக்காவோட மார்க்கெட் ஃபால், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயிலோட ஃபால் இது எல்லாமே நடந்திருக்கு. அதனால் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா? எஃப்ஐஎஸ் தொடர்ந்து பை பண்ணுவாங்களான்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசிஎஸோட ரிசல்ட் இம்பேக்ட் முக்கியமாக இதில் ரொம்ப மேஜரான மைனஸ் என்ன அப்படின்னா 6 லட்சத்துக்கு கீழே எம்ப்ளாயிஸோட கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு முதல் முறையாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக நம்ம பார்க்கலாம். டிமார்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. 3.9% ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 659 கோடியிலேருந்து 685 கோடி ரூபா அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ரெவன்யூ 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெகட்டிவ் என்னன்னா மார்ஜின் வந்து பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. 7.57லேருந்து 7.28 ட்ராப் ஆகிருக்கு. இது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். பஜாஜ் ஃபின்சர்வோட லைஃப் இன்சூரன்ஸ் செப்டம்பர் பிஸ்னஸ் கொடுத்துருக்குறாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் நம்ம வாட்ச் பண்ணலாம். இதில் ப்ரீமியம் வந்து 1374.6 கோடி ரூபா அளவுக்கு டோட்டல் ப்ரீமியம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அக்ரி ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணலாம். பிரைம் மினிஸ்டர் மோடி 2 நியூ அக்ரி ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னாகிரேஷன் வந்து 5450 கோடி ரூபாக்கும் லான்ச் பண்ணியிருக்கிறதுன்னு பார்க்கும்போது 35,440 கோடி ரூபா அளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அக்ரி அண்ட் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் நம்ம மண்டே கவனிக்கலாம். யூஎஸ்எஃப்டிஏவோட ஒரு அப்சர்வேஷன் வந்து லூபின் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. திங்கட்கிழமை வாட்ச் பண்ணலாம். முத்தூட் குரூப்புக்கு அவங்களோட எம்டிக்கு இடி வந்து கொஷின் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டாரோட ஃப்ராட் கேஸ்க்காக முத்தூட் ஃபினான்ஸ்க்கு இது ஒரு ஸ்மால் செட்பேக். கேம்ஸ் 1:5 ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறது கவனிக்கலாம். எல்என்டி ஃபினான்ஸை 1050 கோடி ரூபா என்சிடி பாண்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்என்டி ஃபினான்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். இன்ஃபோசிஸோட நியூ பார்ட்னர்ஷிப் டீல் கவனிக்கலாம். பிஎல்எஸ் 2 வருஷத்துக்கு ஃபாரின் மினிஸ்ட்ரியோட டிபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ஃபால் ஆயிருந்தது. மெடி அசிஸ்ட் ஃபண்ட் ரைசிங்கான நியூஸ் நியர்லி 198 crore அளவுக்கு. ஆக்சிஸ் பேங்க் ரொம்ப சீரியஸான காஷன் லெட்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க் கவனிக்கலாம். இது ஒரு செட்பேக். 204 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதானி எனர்ஜி சொல்யூஷன் Q2 பிஸ்னஸ் அப்டேட். கலெக்ஷன் எஃபிஷியன்சி 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நியர்லி ஆர்டர் புக் 60,000 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதானி எனர்ஜி நம்ம வாட்ச் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த ஒரு சில முக்கியமான நியூஸ்னால் எம்கியூர் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட நோ அப்சர்வேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பிஎஸ்யூ பேங்க்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு இருந்தது. டேட்டா சென்டர் பிளான் டிசிஎஸோட அனௌன்ஸ்மெண்ட். டாடா கம்யூனிகேஷன் வந்து நியர்லி 9% பாசிட்டிவாக இருந்தது. வேதாந்தாவுக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. மண்டே நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி Q2 பிஸ்னஸ் அப்டேட் JSW ஸ்டீல் கொடுத்துருந்தது. திங்கட்கிழமை புரோக்கரேஜஸோட அப்டேட் வந்து ஏதாவது கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது.
மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா செப்டம்பர் மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ஏஎம்சி ஸ்டாக்ஸ், நிப்பான் லைஃப் அசெட், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஆதித்யா பிர்லா ஏஎம்சி இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எலிகான் இன்ஜினியரிங்கோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 7% இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. பூர்வாங்கரோட பிஸ்னஸ் அப்டேட் நியர்லி 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்லாம் நம்ம அகைன் திங்கட்கிழமை மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணலாம். ஸோ என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.